பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் கூட உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுடைய பிரயோஜனத்திற்கென்று வேதத்திலிருந்து இன்றைக்கு ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, ஏசாயா 40ஆம் அதிகாரத்திற்கு பின்பாக வருகின்ற 66ஆம் அதிகாரம் வரையிலும் இருக்கின்ற அத்தனை வார்த்தைகளும் புதிய ஏற்பாட்டிற்கான வார்த்தைகள். கர்த்தருடைய ஊழியக்காரருக்கென்று ஆண்டவராகிய தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற வாக்குத்தத்த வசனங்கள் தான் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். புதிய ஏற்பாடு முழுவதுமே ஊழியத்தை குறித்தும் ஊழியம் செய்வதனால் வரக்கூடிய நன்மைகளை குறித்தும் நமக்கு விவரிக்கப்பட்டிருக்கின்றது. சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று சொல்லி பவுல் மூலமாக ஆவியானவர் பேசுகின்றார். சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ, அது என் தலைமையில் விழுந்த கடமை. ஒவ்வொருவரும் ஊழியக்காரர் தான். புதிய ஏற்பாட்டிலே ஊழியத்தில் வித்தியாசம் இருக்குது, வரங்களில் வித்தியாசம் இருக்குது, எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஊழியங்களை செய்ய கிருபை பெற்றிருக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். ஆவியானவர் ஒருவரே. இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கின்றார். அவர் நம்மை வழி நடத்துகின்றார். நம்மை ஊழியத்தின் பாதையில் அவர் கரம் பிடித்து நடத்த போதுமானவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது, ஆண்டவரே எனக்கும் ஊழியத்தை தாங்க, எனக்கும் ஆத்துமாக்களை தாங்கன்னு சொல்லி நம்ம வாஞ்சியோடும் தாகத்தோடும் கேட்கணும், அவ்வளோதான். வெந்ததை தின்று வெறுமனை வாழ்ந்து விதி வந்தால் சாவோம் என்று சொல்லி புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யம் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருந்தால் நாம் பரலோகத்துக்குள் போக முடியாது. ஊழியம் செய்தால் உங்களுக்கு என்ன நன்மை? என் ஊழியக்காரருக்கும் எனக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் அந்நாளிலே வித்தியாசத்தை காட்டுவேன் என்று சொல்லி தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் பேசியிருக்கின்றார். என் ஊழியக்காரர் மன மகிழ்ச்சியினால் கம்பீரிப்பார்கள். ஊழியம் செய்யாதவர்கள் மன நோவினாலே அவர்கள் அலறுவார்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் சொல்லியிருக்கின்றார். எனவே ஊழியம் செய்வது நல்லது. சாதாரண ஒரு விசுவாசியாக இருந்து, காணிக்கை கிறிஸ்தவர்களாக இருந்து நான் பரலோகத்துக்கு போவேன் என்று சொல்லி கனவு கோட்டை கட்ட வேண்டாம். இந்நாட்களில் ஆத்மா ஒன்றும் ஆதாயம் செய்யாமல் வெறும் கையனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்திப்பது கூடாத காரியம். ஆத்ம பாரம் நமக்குள் இருக்கணும். இயேசு கிறிஸ்து நமக்குள் இருந்து அவர் சொல்லுவார், நீ அன்பாக இரு, பொறுமையாக இரு, மௌனமாக இரு, என்னை குறித்து மற்றவங்களுக்கு பேசு, விட்டு கொடுத்து போ, என் அன்பை வெளிப்படுத்தி அநேகரை ஆதாயப்படுத்திக்கொள், உலகப் பொருட்களால் அநேகரை ஆதாயப்படுத்திக்கொள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கணும். அவர் காட்டுகின்ற பாதையில் நடக்கணும். ஒரு தடவை சொல்லுவார், 2 தடவை சொல்லி பார்ப்பார், கேட்கலன்னா விட்டுருவார். அவர் ஜென்டில்மேன், யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டார். ஆனால் ஊழியம் செய்வது இயேசுவின் மேல் அன்பு வைத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் செய்ய வேண்டிய ஒரு காரியம். தூஷிப்பார்கள், அவமானப்படுத்துவார்கள், ஏளனமாய் பேசுவார்கள் என்று சொல்லி பயப்படக்கூடாது. இவங்களுக்கு முன்னாடி போய் நான் கையை கட்டி நின்று பேசணுமான்னு சொல்லி பெருமை பாராட்டக்கூடாது. தேவன் அப்பொழுது நமக்கு எதிர்த்து நிற்பார். நமக்கு வரக்கூடிய நன்மைகளை அது தடுத்துவிடும். ஊழியம் செய்தால் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு போகும். உங்கள் சந்ததி சந்ததியாக பரம்பரையாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய புண்ணியங்கள், கீர்த்திகள், நற்காரியங்கள் இவைகளை நாம் இழந்து போக நேரிடலாம். புண்ணியங்களை பரலோகத்தில் சேர்த்து வைக்கின்ற பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதற்கு நாம் என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ நாம் அங்கே இருக்கணும். என்னோட கூட இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவனை பிதாவிற்கு முன்பாக நான் அறிக்கை பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். எனவே இத்தனை வார்த்தைகளை மனதில் வைத்து நாம் செயல்பட வேண்டும். அப்படி நாம் செயல்படும் பொழுது நமக்கு என்ன ஆசீர்வாதம்? நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஊழியத்துக்கு வந்த புதிதில் அநேகர் எனக்கு விரோதமாக எழும்பினாங்க. நண்பர்களாக இருந்தவங்களும் பகைச்சாங்க. அது வரைக்கும் அவங்க என்கிட்ட மனம் நோகாமல் பேசினாங்க, முகம் கொடுத்து பேசினாங்க,
நல்லவன் என்று சொன்னார். ஊழியத்திற்கு வந்த பின்பதாக நான் ஜெபிக்க அவங்க வணங்குகின்ற ஆவிகள் அவங்க வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி கோபப்பட்டு எனக்கு விரோதமாக சூனியங்களை செய்ய ஆரம்பித்தார். ஒரு ஊழியத்திற்கு நான் போய்கொண்டு அங்கே எல்லா ஊழியத்தையும் செஞ்சு முடித்து கொண்டு திரும்பி வரும் பொழுது இயேசு சொன்னார், ஏதோ உன் வீட்டின் வாசலில் அநேக கிரியைகளை செய்து ஒருவன் வைக்கிறான், அது உன்னை சேதப்படுத்தாது, நீ பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு முன்கூட்டியே சொல்லிவிட்டார். காரை திருப்பி வீட்டுக்கு முன்னாடி கேட் பக்கம் திருப்புறேன். என்னுடைய கேட்டுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு எலுமிச்சம்பழத்தை ஆரஞ்சு பழ சைஸில் தேடி கண்டுபிடிச்சி அதை 4 வெட்டி குங்குமம்லாம் வச்சு வெத்தலெல்லாம் வச்சு இதெல்லாமோ கிரியேட் பண்ணி என் வீட்டு வாசலில் வச்சுருந்தாங்க. நாங்கள் அதை கண்டுகொள்ளவில்லை. தூக்கி தூர போட்டுட்டு நாங்கள் பாட்டுக்கு போய் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த ஆயுதம் எங்களை சேதப்படுத்தவில்லை, பிசாசுகள் மேற்கொள்ளவில்லை. மாறாக யார் அதை செய்தாரோ அவரை அது திரும்ப தாக்கியது. கால் ஒடிந்து விழுந்து போனார். 6 மாதங்கள் எழும்பவே முடியல, வேலைக்கும் போக முடியல. 6 மாதம் கழித்தது. மறுபடியும் அவர் அதே கிரியை செய்ய ஆரம்பித்தார். அப்பொழுது ஆண்டவராகிய தேவன் சொன்னார், அவனுடைய முடிவு எனக்கு முன்பாக வருகின்றது. நான் திறப்பில் என்று கதறினேன், ஆண்டவரே அவர் மனம் திரும்பட்டும், ரட்சிக்கப்படட்டும் என்று சொல்லி. ஆனால் அந்தோ பரிதாபம், அதிகாலையில் அவர் மரித்து போனார். எந்த ஒரு ஆயுதமும் தேவ பிள்ளைகளை சேதப்படுத்தாது. சூனியம், மந்திரங்கள், ஏவல் என்பது புலிவாலை பிடிச்ச கதை தான். அதை யார் ஏவி விடுகிறார்களோ அவர்களை அது திரும்ப கடிக்காமல் விடாது. எனவே அந்த மந்திர சூனியங்களை செய்யாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. தேவ ஊழியர்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வட இந்தியாவிலே அறிவிக்கும்படிக்கு அநேக சகோதர சகோதரிகள் புறப்பட்டு போகிறார்கள். அதில் ஒரு குறிப்பிட்ட ஊழியத்திலிருந்து 2 சகோதரிகள் ஒரு கிராமத்திற்கு சென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவித்து விட்டு திரும்பி வரும் பொழுது சற்று நேரமாகிவிட்டது. பொழுது போய்விட்டது, இருட்ட ஆரம்பித்து விட்டது. டார்ச் லைட்டினுடைய வெளிச்சத்தில் அவங்க காட்டு பகுதியில் நடந்து வந்து கொண்டிருந்தாங்க தங்களுடைய வீட்டுக்கு. அப்படி வரும் பொழுதே ஒரு 15 அடி தூரத்தில் ஒரு புலியை பார்த்தார்கள். அது அவர்களை திரும்ப பார்த்து விட்டு ஒன்றும் செய்யாமல் சேதப்படுத்தாமல் போய்விட்டது. இவர்கள் சந்தோஷத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே வீட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஊழியத்தின் நிமித்தமாய் நீங்கள் போகும் பொழுது எந்த ஒரு காட்டு மிருகமும் உங்களை சேதப்படுத்தாது. உங்களுக்கு விரோதமாக எந்த ஒரு பிசாசினுடைய கிரியையும் அது எழுப்பி உங்களை மேற்கொள்ள முடியாது. அந்த புலி நினைச்சிருந்தா மறுபடியும் இன்னொரு வழியில் வந்து அவங்கள தாக்கியிருக்கலாம். ஆனால் அப்படி தாக்குவதற்கு இயேசு கிறிஸ்து விட மாட்டார், அனுமதி கொடுக்க மாட்டார். அவரை மீறி உங்களுக்கு எதுவும் சம்பவிக்காது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்களை காத்து ரட்சிக்கும்படிக்கு உங்களோடு கூட இருப்பார். எலிசாவை காக்கும்படிக்கு அவனை சுற்றிலும் அக்கினி ரதத்தில் அங்கே போர் வீரர்களை, பரலோகத்தினுடைய சேனையை அவர் அங்கே பாதுகாவலாய் வைத்தார். எனவே அசீரியர்களாலே அவனை சேதப்படுத்த முடியல. அக்கினி குதிரைகள், அக்கினி ரதங்கள் உங்களை சுற்றிலும் இருந்து பாதுகாக்க வேண்டுமானால், பரலோக சேனை உங்களை காத்து உங்களை ரட்சிக்க வேண்டுமானால், நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். எனக்கு தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் அழைப்பு கொடுக்கலையேன்னு சொல்லி நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அந்த மகிமை ஒரே பேரான இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பான மகிமை. மகிமையான தேவன் உங்களுக்குள் இருந்தால் அவர் சும்மா இருக்க மாட்டார். இயேசு கிறிஸ்துவின் மேல் நீங்கள் அன்பு வைத்திருந்தால் உங்கள் வாய் அவரை குறித்து அறிவிக்காமல் இருக்காது. ஆவியை அவித்து போடாதிருங்கள், அடக்கி கொள்ளாதிருங்கள். நீங்கள் கூப்பிடாவிட்டால் இந்த கல்லுகள் கூப்பிடும் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. எனவே நாம் வாயை திறந்த ஆண்டவரை அறிவிக்க வேண்டும். வேதம் அதைத்தான் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்களும் நானும் நிச்சயமாய் அறிவிக்க வேண்டும். அப்படி அறிவிக்கும் பொழுது பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படும். இந்த உலகத்தில்
அநேக ஊழியங்களின் பாதையிலே நாங்கள் கடந்து சென்றிருக்கின்றோம். கிராம ஊழியங்களுக்கு செல்லும் பொழுது சில கிராமங்களில் இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி எதிர்ப்பு கொடுப்பாங்க. நாங்கள் காலார எல்லா தெருக்களிலும் நடந்து போவோம், ட்ராக்ஸை கொடுப்போம், ஆண்டவரை பற்றி சொல்லுவோம், இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்லுவோம். அப்படி எதிர்த்தவர்கள் அடுத்த முறை போகும்போது வீட்டுக்கு வரவழைத்து கண்டிப்பாக நீங்கள் ஜெபிக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா எதிர்த்தவங்க எல்லாரும் அந்த ஒரு மாத காலத்தில் பலவிதமான சோதனைகளுக்குள்ளே சிக்கி ஆண்டவரை தேடும் பொழுது விடுவிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறார். அப்படி விடுவிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு ஆலயத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றான். 1-2 ஆலயம் இன்றைக்கி கிராமங்களில் எழும்புது. நாங்கள் சென்று ஆண்டவரை அறிவிக்கிறோம், அவ்வளவுதான். ஆனால் இயேசு கிறிஸ்து அதை விளைய செய்கிறார். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவரீர் விளைய செய்கிறீர் என்று சொன்ன வேத வசனத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விளைய செய்கிறார், கனி கொடுக்க வைக்கின்றார், ஜனங்களை அவர் ரட்சிக்கிறார். அவரே ரட்சகர். ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நான் சொன்னால் இவங்க கேட்பாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போகாமல் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிற அந்த கட்டளையை நிச்சயமாக நாம் நிறைவேற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பற்றி எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளணும். இப்போது உங்ககிட்ட விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷம் இருக்கிறது என்று சொன்னால் அதை மறைத்து வைப்பதினால் என்ன லாபம்? விளக்கை கொளுத்தி யாராவது மரக்காலினால் மூடி வைப்பார்களா என்று சொல்லி ஆண்டவரை இயேசு சொன்னதனுடைய நோக்கம் அதுதான். ஊழியத்தின் பாதையில் இயேசு கிறிஸ்துவனுடைய வேதமே வெளிச்சம். வேத வசனங்களை எல்லாருக்கும் சொல்லணும், அன்பினால் நிறைந்தவர்களாய் சொல்ல வேண்டும். அப்படி ஊழியத்தின் பாதையிலே நாம் கடந்து செல்லும் பொழுது நாம் ஜெபிக்கின்ற எல்லாருக்கும் அற்புதங்கள் நடக்கும். பலத்த கிரியைகளை தேவன் செய்வார். சாதாரணமாக ஆலயங்களுக்குள்ளே சென்று கேட்டவர்களே சத்தியத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற இடத்துல போய் நம்ம ஜெபிக்கும் பொழுது நடக்கின்ற அற்புதங்கள் எப்பொழுதாவது ஆங்காங்கே ஒன்று தான். ஆனால் புறஜாதி கிராமங்களிலே சென்று நாம் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவித்து விட்டு ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்கு பலத்த அற்புதங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து செய்கிறார். திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியான தேவ வல்லமை புறப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் விசேஷித்த மகிமையை வெளியரங்கமாக காண பண்ணுவார். அப்படி நீங்கள் ஊழியம் செய்தால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் வரும். உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. அதே போல் உங்கள் பிள்ளைகளும் பாதுகாக்கப்பட்டிருப்பாங்க. எவ்வளவுதான் மனுஷர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும், உங்களுக்கு எதிராக கையை நீட்டு நினைச்சாலும், உங்களை அழித்து போடலான்னு சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு செயல்பட்டாலும் இயேசு கிறிஸ்து அனுமதி கொடுக்க மாட்டார். அவர் உங்களை சுற்றிலும் நின்று பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லி. நியாயத்திலே உங்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஒரு நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு நியாயத்தில் உங்களுக்கு விரோதமாக கோர்ட்டு கேஸ் வழக்குன்னு சொல்லி போட்டாங்கன்னா அதில் நீங்கள் ஜெயிப்பீர்கள், உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். அநியாயமாய் உங்களை குற்றப்படுத்துகிற எந்த ஒரு காரியத்திலையும் எந்த ஒரு மனுஷரையும் நீங்கள் மேற்கொள்ள ஜெயம் எடுக்க இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பலனை தருவார். நீங்கள் சோர்ந்து போகாமல் இருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இடைப்படுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நியாய வழக்கு, உனக்கு விரோதமான வழக்கு அது எனக்கு விரோதமானது. சீசர்களை பார்த்து இயேசு சொன்னார், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறார். அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த பாதுகாப்பு இயேசு கிறிஸ்து தருகிறார். உங்களை தொடுகிறவன் இயேசு கிறிஸ்துவின் கண்ணின் மணியை தொடுகிறான். அப்போ நாம் ஆண்டவருடைய கண்ணின் மணி போல் இருக்கிறோம். ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் கண் தான் அவனுக்கு விளக்கு. மிகவும் போற்றத்தக்கது கண்ணின் மணி. ஆண்டவர் எந்த ஒரு விளக்கத்தை, எந்த ஒரு ஓமையை நமக்கு சொல்கிறார் பாருங்க. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லி. இப்படிப்பட்ட பாதுகாப்பு, இப்படிப்பட்ட மேலான பாக்கியம் தன்னுடைய ஊழியக்காரருக்கு என்று இயேசு கொடுக்கிறார். இது
என் ஊழியக்காரரின் சுதந்திரம், என் ஊழியக்காரருடைய சொத்து. இது ஆண்டவர் நமக்கு தருகின்ற சொத்து. எனவே நீங்கள் இதை உணர்ந்து செயல்பட வேண்டும். வியாதியிலேயே கிடந்து கஷ்டப்படுறீங்களா? மரண கட்டுகளோடு போராடி கொண்டிருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் பில்லி சூனிய கட்டுகளினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? அதை மேற்கொள்ள முடியாமல் அங்கும் இங்கும் ஓடித் திரிகிறீர்களா? அலைக்கழிக்கப்படுகிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்கென்று ஒப்புக் கொடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். அவர் உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த போதுமானவராக இருக்கிறார். வேதம் தெளிவாக சொல்லுகின்றது, இது நான் அவங்களுக்கு கொடுக்கிறேன், ஊழியர்களுக்கு கொடுக்கின்ற சொத்து, என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அவர் நமக்கு நீதி செய்வார். யாருமே நம்மை மேற்கொள்ள முடியாதபடிக்கு அவர் நமக்கு ஒரு விசேஷித்த நீதியை தந்திருக்கின்றார். எனவே உங்களுக்கு விரோதமான ஆயுதங்கள் வாய்க்காதே போக வேண்டுமா? நியாயத்திலே உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஒரு நாவையும் குற்றப்படுத்தணுமா? ஆலயம் கட்டி வச்சுருக்கிறீங்க, நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா? நீங்கள் உண்மையாக ஊழியம் செஞ்சால் கர்த்தர் உங்களுடைய ஊழியத்தில் உங்களுக்காக வழக்காடுவார், வாதாடுவார், ஜெயத்தை கொடுப்பார். எந்த ஒரு பொல்லாத மனுஷனும் உங்களை மேற்கொள்ள முடியாதபடிக்கு அவர் பாதுகாப்பார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இடைப்பட விரும்புகின்றார். உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் என்று விரும்புகின்றார். உங்கள் வாழ்க்கையில் அவர் நன்மை செய்ய விரும்புகின்றார். பரலோக ராஜ்யத்துக்கு ஊழியம் செய்யுங்கள். பரலோகத்தினுடைய கவனத்தை ஈர்த்து கொள்ளுங்கள். பிதாவினுடைய கண்களில் தயவை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த உலகத்திலேயும் சுகமாய் வாழலாம். எந்த ஒரு வியாதியும் உங்களை மேற்கொள்ளாது. எந்த ஒரு மனுஷரும் மேற்கொள்ள முடியாது. எந்த ஒரு பிசாசும் உங்களை மேற்கொள்ள முடியாது. என்னுடைய ஊழியத்தின் பாதையில் அநேகர் வந்து அபிஷேகம் பெற்று ஊழியக்காரங்களாக மாறுகிறாங்க. இன்றைக்கி பல இடங்களிலேயும் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கின்றாங்க. அநேகருக்கு பிரயோஜனமாக இன்றைக்கு இந்த உலகத்திலே வாழ்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றாங்க. நாம் கர்த்தருடைய சார்பில் இருக்கும் பொழுது நமக்கு எதிரான ஆயுதம் வாய்க்காதே போகும். கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் பொழுது பரலோகம் வந்து நின்று நம்மை பாதுகாக்கும். பரலோக தூதர்கள் நம்மை சுற்றிலும், நம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும், நம்முடைய எல்லைகளை சுற்றிலும் இருப்பார்கள். எனக்கு அருமையானவர்களே, அநேக அசுத்தாவிகள் பிடித்தவர்களுடைய வீட்டு வாசலுக்கு வந்த உடனே உள்ள நுழைய முடியாதபடிக்கு வல்லமை அவர்கள் மேல் வெளிப்படும், இறங்கும். அதை அவர்களே சொல்லுவாங்க. கேட்டுக்கிட்ட வந்த உடனே அந்த விசேஷித்த அக்கினியின் பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்தோன்னு சொல்லுவாங்க. தூதருடைய பாதுகாவல் உங்களுடைய வீட்டின் வாசலிலே இருக்கும், உங்களுடைய எல்லைகளிலே இருக்கும். ஒரு சேதமும் உங்களுக்கு அணுகாதபடி அவர் காத்துக்கொள்ளுவார். எல்லா பிசாசும் உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி உங்களை சேதப்படுத்தி கொண்டிருக்குதா? உங்கள் பிள்ளைகளை வாழ விடாதபடி செய்கிறதா? குடும்பங்களிலே பிரிவினைகளின் பேச்சு ஓடிக்கொண்டிருக்கிறதா? உங்கள் பிள்ளைங்க பிரிஞ்சு போகணும்னு சொல்லி சாத்தான் போராடிட்டு இருக்கிறானா? உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை, உங்கள் பிள்ளைங்க பிரிஞ்சு போகிறதில்ல. ஆனால் உங்கள் பிள்ளைங்க விவாகரத்து கேட்குறாங்க. இதெல்லாம் சாத்தானுடைய போராட்டம். பிசாசு கொண்டு வந்து போராட்டத்தை உங்கள் வாழ்க்கையில் போட்டு, உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் போட்டு உங்களை நிம்மதி இல்லாமல் பண்ணுவான், கண்ணீர் வடிக்க வைப்பான். இதிலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால், உங்களுக்கு விரோதமான, உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமான அந்த ஆயுதம் வாய்க்காதே போக வேண்டுமானால், நீங்கள் செய்ய வேண்டியது ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். அவருக்கு ஊழியம் செய்யுங்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யுங்கள். எந்த ஒரு மனுஷனுக்கு ஊழியம் செய்ய வேண்டாம், பணத்துக்காக ஊழியம் செய்ய வேண்டாம். அந்த மனுஷன் கண்களில் எனக்கு தயவு கிடைக்கும், அந்த ஊழியக்காரருடைய கண்ணில் எனக்கு தயவு கிடைக்கும்னு சொல்லி மனுஷருக்காக ஊழியம் செய்யாதீங்க. தேவனுக்காக ஊழியம் செய்யுங்க. பரலோகம் செல்லுவதற்காக ஊழியம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் சார்பில் நின்று பலவாறான அவமானமான நிந்தனையான பேச்சுக்களை, ஏசுகளை நீங்கள் கேட்டால், ஊழியத்தின் நிமித்தம் பாடுகள் பட்டால் அது உங்களுக்கு பாக்கியத்தை கொண்டு வரும். பரலோக ராஜ்யம் உங்களுடையது என்று சொல்லி ஆண்டவரை இயேசு சொல்லுகிறார். மத்திய 5ஆம் அதிகாரம் தெளிவாய் சொல்லுகிறது. கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டால் நமக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்கும். மனுஷங்க மத்தியில் நம்ம நல்ல பேர் எடுக்கணும், அவங்கெல்லாம் நம்மளை புகழணும், நம்மளை பெருமையாக பேசணும், இவங்கெல்லாம் பணக்காரங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும், இவங்கெல்லாம் அழகாக இருக்கிறாங்கன்னு சொல்லணும்னு சொல்லி மனுஷர்கள் பார்க்க நீங்கள் வாழ்ந்தால் பரலோகத்தில் உங்களுக்கு மேன்மை இல்லை.
கர்த்தருடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்கணும். பிதாவாகிய தேவன் உங்களை பார்த்து என் பிள்ளையை நான் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கணும், அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், உங்களை ஊழியத்தை ஆசீர்வதிக்கணும், பரலோகத்துக்கு அவங்களை கொண்டு வரணும்னு சொல்லி அவர் உங்களை குறித்து தயவு வைக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு ஜெபங்களும் அப்பொழுது கேட்கப்படும். எந்த ஒரு பயமும் இல்லை, எந்த ஒரு திகிலும் இல்லை. இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பார். இடைவிடாமல் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். சிங்கத்தின் வாய்க்கும் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எந்த ஒரு மனுஷரும் உங்களை மேற்கொள்ள முடியாது. உங்களுக்கு விரோதமாக திட்டம் தீட்டி உங்களை வீழ்ச்சியடைந்து போக பண்ண முடியவே முடியாது. எப்போ விழுவான்னு சொல்லி அநேகர் காத்திருப்பாங்க. ஆனால் கர்த்தர் உங்களை கண்ணின்மணி போல காத்து கொள்ளுவார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிறீங்களா? விடுதலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? ஜெபித்து ஜெபித்து பார்க்கிறேன், பதிலே வரல, தேவன் என்னை கண்ணோக்கி பார்க்காமல் இருக்கிறார் என்று சொல்லி வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. நானும் என் பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வோம். யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுப்போம். இயேசு கிறிஸ்து உலகமெங்கிலும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி இன்று முதல் நாங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்வோம் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்தால் அவர் உங்கள் ஊழியத்தை கனப்படுத்துவார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மையாக வைப்பார். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இயேசு மகாராஜா, இன்றைக்கும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கண்ணோக்கி பார். வாகனங்களிலே போகும் பொழுதும் வரும் பொழுதும் தூதருடைய பாதுகாவலை கட்டளிடுங்கப்பா. கர்த்தருக்காக நான் ஊழியம் செய்வேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் விசேஷித்த பரலோக பாதுகாப்பு இப்பொழுதே உண்டாவதாக. பலவீனத்தோடும் வியாதிகளோடு கட்டுகளோடு இருக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது எங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம், எங்கள் பிள்ளைகளையும் அர்ப்பணிக்கிறோம். ஆத்துமாதையும் செய்வோம். பரலோக ராஜ்யம் விரும்புகிற காரியங்களை நிறைவேற்றுவோம். இயேசுவை எல்லாருக்கும் சுவிசேஷமாய் கொண்டு போய் சேர்ப்போம். அவர் பாடு மரணங்களை எல்லாருக்கும் சொல்லுவோம்னு சொல்லி கல்வாரி நோக்கி பார்த்து தங்களை காயப்பட்ட இயேசுவை நோக்கி பார்த்து தங்கள் வாழ்நாளை ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும். அவருடைய வியாதியின் கட்டுகள் நீங்கட்டும். அவருடைய பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம் வரட்டும். குடும்பத்தில் காணப்படுகிற பிரிவினைகள் போராட்டங்கள் இப்பொழுதே நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உன்னதமான தேவனுடைய பிரசன்னம், என் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதற்காய் நன்றி. தேவ கிருபை சமாதான குடும்பத்தில் பெருகுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் பிதாவே, அவர்களை ஆசீர்வதி. அவர்கள் கையீடு செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலேயும் மேன்மைகள் வரட்டும், நன்மை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். மேன்மையான வருஷங்களை கட்டளிடுங்க. கிருபை மேலே கிருபை பெற்ற அவர்கள் உயர்ந்து எழும்பட்டும். பில்லி சூனியத்தினால் ஒருவேளை அவங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு அந்த கட்டுகள் அவிழ்த்து விடுகிறோம். பரலோகத்தில் கட்டு அவிழ்க்கப்படட்டும். பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பரலோகத்தில் இருந்த அக்னியின் வல்லமை ஒவ்வொருவரை நிரப்புகிறதற்காய் நன்றி நன்றி. ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு உணர்வை கொடுக்கிறீர். என் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்பி அக்னியின் பிரசன்னத்தால் நிரப்பி பலப்படுத்தி ஊழியம் செய்ய வாஞ்சி கொடுக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இதை ஒரு மனுஷனுடைய சத்தம் என்று அவர்கள் எண்ணாதபடிக்கு தேவனே எனக்காக இந்த வேண்டுதலை ஏறெடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பும்படிக்கு இந்த வேலையை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய பரலோக அக்கினியை நீங்க ஊற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். அபிஷேகத்தால் நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். என் பிதாவின் சிங்காசனத்தில் மேல் இருக்கின்ற அக்கினி பந்திலிருந்து அக்கினியின் வல்லமை இறங்கி தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலையாக மாற்றுகிறார் என்று சொன்ன வேதவசனத்தின்படி ஒவ்வொருவரையும் மாற்றுங்க மாற்றுங்க மாற்றுங்க. தேவ பலன் அவர்களை நிரப்பட்டு ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. ஒருவராகிலும் அபிஷேகம் பெறாமல் இருக்கவே கூடாது. ஆண்டவரே, இழந்த கிருபைகளை திரும்ப தாங்க. பாவங்கள் தடையாக இருக்குமானால் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவுங்க, தூய்மையாக்குங்க, உம்மை போல மாற்றுங்க. நான் பரிசுத்தராகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்ன வேதவசனத்தின்படி ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாய் மாற்றுங்க. ஆவி ஆத்மா சரீரத்தில் சொல் செய்கை செயலில் ஆண்டவரே இன்னைக்கு ஒரு பரிசுத்தம் காணப்படட்டும். மனுஷருக்கு முன்பதாக ஆண்டவரே அவர்களுடைய நற்கீர்த்தி விளங்கட்டும். எஸ் லார்ட், உம்மை துதிக்கிறோம், சொந்தரிக்கிறோம். எங்களுடைய வெளிச்சம் மனுஷருக்கு முன்பதாக பிரகாசிக்கட்டும். ஆந்தகப்பனே, எங்களை தெரிந்து கொண்ட இயேசுவினுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு
எங்களை பரிசுத்த ஜாதியாக ராஜரீகம் பண்ணுகிற ஆசாரிய கூட்டமாய் மாற்றி கொடுங்க, மேன்மைப்படுத்துங்க. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். துதிகன மகிமை எல்லாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு அருமையானவர்களே, என்னை தொடர்பு கொண்டு ஜெபியுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். அநேகர் தொடர்பு கொண்டு ஜெபித்து அற்புதங்களை அதிசயங்களை பெற்றுக்கொள்ளுகிறாங்க. இயேசு உங்களை விடுவிக்கும்படிக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கூட்டங்களிலே உபவாச கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கள். முதல் சனிக்கிழமை உபவாச கூட்டம் பாளையங்கோட்டையில் மத்திய சிறைச்சாலைக்கு எதிர்த்தாப்பில் அல்லேலியா கிரவுண்டில் நடைபெறுகிறது. நீங்களும் வாருங்கள், குடும்பமாய் வாருங்கள். இயேசுவை கண்டுகொள்ள, அவரை தரிசிக்க, அவரால் ஆசீர்வதிக்கப்பட ஓடி வாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். காட் பிளஸ் யூ. அழகானவர், இனிமையானவர், அழகானவர், அவர் இனிமையானவர், உன்னை அழைக்கிறார். அழகானவர், இனிமையானவர், இயேசு அழைக்கிறார். மாறிடாத அன்பு நேசர் அழைக்கிறார். மாறாத அன்பு நேசர் அழைக்கிறார். மாறிடாத அன்பு நேசர் அழைக்கிறார். மாறாத அன்பு நேசர் அழைக்கிறார். அழகானவர், இனிமையானவர், அழகானவர், அவர் இனிமையானவர். துன்ப நேரத்தில் நீ சோர்ந்து போகையில், துன்ப நேரத்தில் நீ சோர்ந்து போகையில், மன்னித்து காத்து நடத்தினார். உன்னை மறவாமல் காத்து நடத்துவார். துன்ப நேரத்தில் நீ சோர்ந்து போகையில், துன்ப நேரத்தில் நீ சோர்ந்து போகையில், மன்னித்து காத்து நடத்தினார். உன்னை மறவாமல் காத்து நடத்துவார். மாறிடாத அன்பு நேசர் அழைக்கிறார். மாறாத அன்பு நேசர் அழைக்கிறார். மாறிடாத அன்பு நேசர் அழைக்கிறார். மாறாத அன்பு நேசர் அழைக்கிறார். அழகானவர், இனிமையானவர், அழகானவர், அவர் இனிமையானவர், உன்னை அழைக்கிறார். அழகானவர், இனிமையானவர், இயேசு அழைக்கிறார்.
தலைவிதி என்று நீ கலங்கும் வேளையில் புது வாழ்வு தந்து அணைத்தாரே. பலவானாய் மாற்றி மகிழ்ந்தாரே. தலைவிதி என்று நீ கலங்கும் வேளையில், தலைவிதி என்று நீ கலங்கும் வேளையில் புது வாழ்வு தந்து அணைத்தாரே. பலவானாய் மாற்றி மகிழ்ந்தாரே. மாறிடாத அன்பு நேசர் அழைக்கிறார். மாறாத அன்பு நேசர் அழைக்கிறார். மாறிடாத அன்பு நேசர் அழைக்கிறார். மாறாத அன்பு நேசர் அழைக்கிறார். அழகானவர், இனிமையானவர், அழகானவர், அவர் இனிமையானவர், உன்னை அழைக்கிறார். அழகானவர், இனிமையானவர், இயேசு அழைக்கிறார்.